எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 241வது வீடியோ. இதில் விஜயோட மகாசமாதிக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சத்குரு எழுதியிருக்காரு. இதில் என்னென்னா, ஒரு குருவை சம்பந்தித்த வரைக்கும் தன்னோட சிஷ்யனுக்கு தன் கண் முன்னாடியே மகாசமாதி கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு மகத்தான ஒரு வெற்றி. இங்கே சத்குருங்கிறது விஜிக்கு குரு மட்டும் இல்லை, கணவனும் கூட. அப்போ ஒரு கணவனை சம்பந்தித்த வரைக்கும் ஒரு மனைவி, தன்னோட மனைவி எப்படி இறந்தாலும் அது துக்கம்தான். அது ஆக்சிடெண்ட்டில் இருந்தாலும் சரி, மகாசமாதியில் இருந்தாலும் சரி, நார்மலாக இறந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை துணைவியை இழக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் லைஃப்பில். ஸோ சத்குருவுக்கு ரெண்டுக்கும் இடையில கடந்து திண்டாடுறாரு. அதாவது இது ஒரு ஐரணி அப்படிங்கிறார். ஐரணிங்கிறது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். இது அதாவது தன்னோட ஒய்ஃபு மகாசமாதியை அடைச்சிட்டாங்கன்னு தெரியும்போது கணவன்கிற நிலையில் மன அழுத்தம் இருந்தாலும், மன வருத்தம் இருந்தாலும், ஒரு குருங்கிற நிலையில் அது ஒரு விஜயகரமான விஷயங்கிறது புரியுது. இதில் வேறொரு விஷயம் கூட இருக்குது. விஜயோட கணவன் வெறும் கணவனாகவோ குருவாகவோ மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்துக்கிட்டு இருக்கார். அது என்ன விஷயம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும். அது இந்த பௌர்ணமியில் பண்ணலாமா, அடுத்த பௌர்ணமியில் பண்ணலாமா, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணுங்கிற ஒரு அவசரத்தில் இருக்கார். ஏன்னா அவருக்கும் 39 வயசாச்சு. 42 வயசுக்குள்ளே 42 வயசில் நான் போயிடுவேன் அப்படின்னு முன்னையே கணக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதுக்காக எவ்வளவோ உழைக்கிறாரு, அதுக்காக பாடுபடுறாரு. அப்புறம் நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜென்மத்தில் இல்லை, போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் தடைகள் தான். அது இப்போவும் தொடருது. அதில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கே கூட ஒரு நல்ல விஷயம் செய்யணுன்னா அதில் நிறைய இடைஞ்சல்கள் வரும். அந்த இடைஞ்சல்களையும் தடைகளையும் எப்படி நம்ம சமாளித்து வெற்றி கொள்கிறோங்கிறதுல தான் நம்மளோட சாமர்த்தியமே இருக்குது. ஓகேயா? அப்போது இதில் சத்குரு என்ன சொல்கிறாரு, இது ஒரு முரண்பாடான விஷயமா இருந்தால் கூட, அதாவது சந்தோஷமும் பட முடியல, துக்கமும் பட முடியல, இந்த தியானலிங்கத்துக்கு இன்னும் யார் எனக்கு உதவி பண்ணுவா? 2 பேர் தான் கடைசியாக தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒன்று பாரதி, ஒன்று விஜி. அதில் விஜி இப்படி டக்குன்னு அன்எக்ஸ்பெக்டடாக, இதான் எதிர்பாராத விதமாக மகாசமாதி அடைஞ்சிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக அடைவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னுமேல் நான் என்ன பண்ணுவேன்? அதாவது 95% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5% தான் பாக்கி இருக்குது. அதையும் செஞ்சுட்டு இவங்க மகாசமாதி அடைஞ்சிருந்தா கூட ஏதாவது ஒரு விதத்தில் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ விஜிக்கு பதிலாக யாரை நான் தேர்ந்தெடுப்பேன்? ஸ்கொயர் 1லேருந்து எப்படி அவங்கள நான் தயார் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனாலும் வருத்தப்பட்டதில் அர்த்தம் இருக்குது. அப்புறம் அதில் விஜியோட இடத்த நிரப்புறதுக்காக நிறைய பேரை செலக்ட் பண்ணுறாரு. அந்த ஈஷா மெடிடேட்டர் ஸ்கூல்லேருந்தே நிறைய பேரை செலக்ட் பண்ணுறாரு. இவங்களுக்கெல்லாம் எனர்ஜி இருக்குது, ஆனால் புத்தி இல்லை. புத்தி இல்லைன்னா வேறு தப்பாக நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. புத்தி இல்லைன்னா அப்படி நான் அடிமட்டம் மண்டு அந்த மாதிரி நான் சொல்லலை. அதாவது தியானலிங்க பிரதிஷ்டைக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது குரு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை. புத்தி இல்லைன்னா குரு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. எனர்ஜி இருக்குது, மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க, அதனால் உடம்புல தானாக எனர்ஜி ஏறுது, அது வேறு விஷயம். ஆனால்
அந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லை. அதுதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? அப்புறம் இப்படியே யோசிக்கிறாரு. சரின்னு இந்த இறுதி சடங்கெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பொண்ணை கொண்டு போய் ஊட்டியில் போர்டிங் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாரு. காரில் கூட்டிகிட்டு போகும்போது கேட்குறாரு, என்னம்மா விஜி இல்லைன்னு உனக்கு வருத்தமா அப்படின்னு. இல்லை டாடி, ஏன்னா அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை இதை பற்றி என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். உனக்கு தெரியுமா இனிமேல் விஜயை உன்னால் பார்க்கவே முடியாதுன்னு. ஏன்னா இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அப்பாவோட மனசு. இப்போ அந்த குழந்தை சத்குருவோடைய ஆசிரமத்திலேயே வளர்ந்துருந்ததுன்னா வேறு விஷயம். ஒரு குழந்தை நம்மளோடே இருக்கும்போது அது அழுதுச்சுன்னா, அதுக்கு மன உளைச்சல் வந்துருச்சுன்னா, அதுக்கு மன வேதனை வந்துருச்சுன்னா நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியும். இந்த குழந்தைய வேறு நம்ம கொண்டு போய் போர்டிங்கில் விடுறோம். அப்போ இந்த குழந்தை எப்படி எடுக்கும்? அது படிக்க வேண்டிய குழந்தை. படிக்க போகும்போது அதுக்கு நிம்மதி இருக்குமா? அது எவ்வளோ தூரம் இதில் புரிஞ்சிருக்கு அப்படின்னு யாருக்காக இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். அது மாதிரி சத்குரு ஒரு அப்பாங்கிற நிலையில் கேட்குறாரு. அப்போது கேட்குறாரு, அதாவது விஜயை உன்னால் திருப்பி பார்க்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு. ஏன் டாடி எனக்கு தெரியாது? இறந்தவங்கெல்லாம் திரும்பி வருவாங்கன்னு, திரும்பி வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பதில் சொல்லுது. அப்போ சத்குருக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி. என்ன நிம்மதி? நம்ம குழந்தை நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு நிம்மதி. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அப்போ நான் போனாலும் உனக்கு வருத்தம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த குழந்தை சொல்லுது, நான் பெருசாக வளர்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதி, சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு அது இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்குது, மனசு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரார். வந்ததுக்கப்புறம் யாரை செலக்ட் பண்ணாலும் ஒன்றும் தோதுபடலை. சரி, விஜயோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கே, அதையும் நானே பண்ணிக்கிறேன், வேறு வழி இல்லை. இன்னும் 10 பேரை எடுத்து செலக்ட் பண்ணி தயார் பண்ணி வர்றதுக்குள்ளே வருஷம் 3 ஆகிடும். நான் இறந்துட்டேன்னா அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குல்ல உள்ள. இந்த ஜென்மத்துலேயும் அதை செய்ய முடியாமல் போயிட்டா அதுக்கப்புறம் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற டென்ஷன் இருக்குது உள்ள. அப்போது அவரே விஜயோட எனர்ஜியையும் தான் உடம்புல உண்டாக்கி தியானலிங்கத்துக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காக நிறைய சாதனைகள்லாம் பண்ணுறார். அந்த மாதிரி பண்ண ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுறார். அதாவது 11 மாதம் இன்டென்சிவாக ரொம்ப தீவிரமாக அதிதீவிரமாக சாதனைகள் பண்ணினதில் ஒரு 25-30 வயசு ஜாஸ்தியான மாதிரி அவரோட தோற்றம், அவரை பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸு அப்படி இருக்குது. அதாவது 39 வயசில் ஒரு 49 ஒரு 50-55 வயசில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு தோற்றம். ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏஜிங் நடக்குது. ஏன்னா அவ்வளோ எனர்ஜி ஏற்றிக்கிட்டே வர்றார். ஓகே, அது ஒன்று. அது மட்டும் இல்லை, உடலில் உபாதைகள் ஜாஸ்தியாகிட்டே வருது. ஏன்னா இந்த அன்னமய கோஷத்தினால, அதாவது இந்த ஸ்தூல சரீரத்தால் அந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகிட்டு வர்றதை தாங்க முடியல. அப்போது பிளட்டில் எல்லாம் நிறைய மாற்றங்கள், இரத்தத்தில் மாற்றங்கள் வருது. இப்போ டாக்டர்ஸ், யூஎஸ்ஏலேருந்து வந்த டாக்டர்ஸ் எல்லாம் பிளட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கேன்சர், உங்களுக்கு நீங்கள் இந்நேரம் நீங்கள் உயிரோடே இல்லை, அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் ரிசல்ட்டெல்லாம் காமிக்குது அப்படின்னு எல்லாம் தடால் புடால்னு இதெல்லாமோ சொல்கிறாங்க. உங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 15 நாள் கழித்து திருப்பி டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, யூஆர் ஆல்ரைட்டுங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு செய்கிறதுன்னு அடிப்படையில் தான் டாக்டர்ஸால் சொல்ல முடியும். அப்போ இங்கே நம்ம டாக்டர்ஸை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவரோட உடம்பில் அவ்வளோ தூரம் மாற்றங்கள், தடாலடியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் பாரதி பார்க்குறாங்க,
அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. எந்த விதத்தில் எனக்கு என்னோடய குருவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க. இந்த தியானலிங்க பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடியே குரு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம் அவங்க மனசை கவிக்குது. அப்போது அவங்களோட உள் மனசு சொல்லுது, இல்லை இல்லை நீ கவலைப்படாத, உங்களுக்கெல்லாம் சத்குருவும் கிடைப்பார், தியானலிங்கமும் இருக்கும் உங்கள் கூட, 2 பேருமே உங்கள் கூட வருவாங்க ரொம்ப நாளைக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு பாரதியோட உள் மனசில் ஒரு சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஈஷாவில் இருக்க அந்த மெடிடேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க கண்ணு முன்னாடி குரு இந்த மாதிரி வயசாகிறது, கஷ்டப்படுறது, டெஸ்ட்டுக்கு போகிறது, ரிசல்ட் இந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப மனசில் வருத்தம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் 42 வயசில் போகிறாருன்னு. அதுக்கும் மேலே இந்த உடம்பில் உபாதைகள் இப்படி வந்து கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மனசில் ரொம்ப வருத்தம். என்னடா நம்ம கண்ணு முன்னாடியே குரு இந்த மாதிரி கடந்து பாடுபடுறாரே அப்படிங்கிற மனவேதனை எல்லாத்துக்குமே இருக்குது. இதில் ஏதாவது இந்த பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி நமக்கு கஷ்டம் வந்தால் கஷ்டம் எல்லாம் சேர்ந்து வரும், 4 பக்கத்துலேருந்தும் கஷ்டங்கள் வரும். அதே சமயத்தில் நல்லது வந்தாலும் நம்ம நினைக்காத நல்லதெல்லாம் நடக்கும், நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய நல்லது நடக்கும். அதெல்லாம் வாழ்க்கையோட சகஜமான நிலை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த மாதிரி விஜய் மகாசமாதியானது அவர் அந்த வருத்தம், அந்த எனர்ஜி, பாடி உபாதைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சொசைட்டியிலேருந்து எதிர்ப்பு. இந்த சொசைட்டி எதிர்ப்பெல்லாம் இவர் நம்ம சத்குரு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாருன்னா எதிர்ப்பு வரும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இது இந்த ஜென்மத்து கதை இல்லை, முன்னாடியும் பல ஜென்மங்களில் நடந்திருக்கு. இது தொடர்கதையாக வருது, ஜென்மமாக வர்ற தொடர்கதை. அப்போது ஆசிரமத்தில் இருக்கவங்களையெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காரு. அவரும் ரெடியாக இருக்கார். எந்த பக்கத்துலேருந்து எந்த மாதிரி யார் கல்லை விட்டு எறிவான்னு நமக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருக்கார். இதில் என்ன, அப்படியே ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். ஒருத்தர் ஆசிரமத்தில் சேர்ந்து கொஞ்ச நாள் அங்கே இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் வீட்டில் இருந்து, அதாவது அவர் வீட்டில் எதிர்ப்பை மைண்டு பண்ணாமல் ஆசிரமத்தில் சேர்ந்துட்டார் இவர். அது வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு பிடிக்கல. அப்போ அந்த பையனோட மாமாவோ யாரோ ஆசிரமத்துக்கு வலுக்கட்டாயமாக அவனை குண்டுக்கட்டாக தூக்கி போட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டில் கொண்டு போய் ரூமில் போட்டு அடைச்சி வச்சு நிறையா கஷ்டப்படுத்துகிறாங்க. அதாவது இனிமேல் நீ ஆசிரமத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆள் கடைசியில் எப்படியோ சண்டை போட்டு என்ன பண்ணாருன்னு தெரியாது, திருப்பி ஆசிரமத்துக்கு சேர்ந்துட்டார். அது அந்த ஆளோட மாமாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அப்போ திருப்பி அடுத்தது என்ன ட்ரபிள் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அதாவது சொசைட்டியில் நம்ம என்ன நல்லது பண்ணாலும் அதுக்கு எதிர்ப்பு வரும். அந்த சில விஷக்கிருமிகள் இருக்காங்க, அந்த விஷக்கிருமிகள் அதை அடித்து தரமட்டமாக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலேயும் எல்லா காலத்துலேயும் இருக்கிறது தான். ஏன்னா மனுஷங்க பலவிதம், யாரையும் நம்ம குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி இந்த ஆள் அதில் தோற்று போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு விஜயோட அம்மா அப்பாவை போய் கிளப்புறார். உங்கள் பொண்ணு சத்குரு கொன்னுட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு கேஸ் கொடுங்க அப்படின்னு. எப்போ மகாசமாதியாகி 8 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கேஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க சத்குருக்கு எதிராக. அதில் எதில் கேஸு பதிவு செய்கிறாங்கன்னா, டவுரி, ஆன்டி டவுரி இருக்கு இல்லையா, அந்த கேஸுக்கு அடியில் இந்த கேஸை பதிவு பண்ணுறாங்க. அதாவது டவுரி விஷயத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வெளியே வர முடியாத ஒரு கிளாஸில் இந்த கேஸை போட்டு மாட்டி வச்சுட்டாங்க. அப்போது ஆக்சுவலாக சத்குரு யூஎஸ்ஏல இருக்கார். ஏன்னா யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது, ஈஷா யோகா சென்டர். பல ஏக்கர்களில் அது கட்டியிருக்காரு. அங்கே இருந்திருக்கார். இது கேட்ட உடனே அங்கேருந்து ஓடி வந்தார். செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு
கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட்டுன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நம்மளே ஒரு நல்ல காரியம் செய்கிறோன்னு புறப்படும்போது அதுலேருந்து பலவித தடைகள், பலவித எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். நம்ம வீட்டிலே நடக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொதுஜன சேவைக்குன்னு இறங்கும்போது கட்டாயமாக அதில் பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதையும் சமாளித்து அதுக்கு மேலே நம்ம விஜயகரமாக வெற்றி கொடி நாட்டணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இதில் இது இப்படி ஒன்று ஆச்சா. இன்னொன்று, நிறைய இந்த யோகா கிளாஸெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு 50 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது 1 or 2 பேர் அங்கே கலாட்டா பண்ணுறதுக்காக வருவாங்க. இடையில கொஸ்டின் கேட்குற மாதிரி, வெளியெல்லாம் பப்ளிக்கில் எல்லாம் ரொம்ப தரந்தாழ்ந்த விதத்தில் உங்கள் ஆசிரமத்தை பற்றி பேசுகிறாங்களே, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் உள்ளே இருக்காங்க, அங்கே என்ன நடக்குதுன்னெலாம் ஆளுங்களுக்கு ரொம்ப டவுட் வருது, அந்த மாதிரி ஒரு தரக்குறைவான பேச்சு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த யோகா சொல்லிக் கொடுக்குற டீச்சர் எவ்வளோ தயாராக இருந்தால் அமைதியாக பதில் சொல்ல வேணும், யோசித்து பாருங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ட்ரைனிங் சத்குரு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஆனால் கூட இப்போ ஒரு 50 பேர் இருக்க ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் பாக்கி 49 பேர் மனசுலேயும் ஐயோ நம்ம வந்தது சரியா, இந்த ஆசிரமத்துக்கு வந்து இந்த யோகா கற்றுக்க தான் வந்தோம், கற்றுக்கிட்டு போகிறோம், ஆனால் கூட இங்கே இது நல்ல இடம் தானா, ஆளுங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்களாமே, நம்ம இதெல்லாம் தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு சிந்திக்க தோணும் இல்லையா? அப்போ அதையெல்லாம் சமாளிக்கிறோம். அந்த மாதிரி பல கோணங்கள்லேருந்தும் பல மூலைகள்லேருந்தும் நமக்கு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த எதிர்ப்புகளையெல்லாம் சமாளிக்கிறதுக்காகவோ என்னவோ சத்குரு பாரதியையும் கூட்டிகிட்டு 200 ஆசிரமத்தில் மெடிடேட்டர்ஸை கூப்பிட்டுட்டு, அதாவது சீனியர் மெடிடேட்டர்ஸை கூப்பிட்டுட்டு இந்த கடப்பாவில் உள்ள சிவன் கோயில் இருக்கு இல்லையா, சோமநாத டெம்பிள், அங்கே போகிறார். கையில் வந்து சிவலிங்கத்தில் வைக்கிறதுக்காக, சிவனுக்கு ப்ரெசன்டேஷன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு தங்கத்தாலான ஒரு பாம்பை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறார். இந்த கடப்பாவில் இருக்க இந்த சோமேஸ்வரர் டெம்பிளை பற்றின கதை 2-3 வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். அதாவது இதுக்கு முந்தின ஜென்மத்தில் சத்குரு ஸ்ரீ பிரம்மாவும் இந்த விபூதியும் சிஷ்யனான விபூதியும் கோயம்புத்தூர்லேருந்து விரட்டப்பட்ட போது அவங்க ஓடி போய் தஞ்சம் புகுந்தது இந்த கடப்பாங்கிற இடத்துல, ஆந்திராவில் கடப்பாங்கிற ஒரு இடத்துல இருக்க அந்த சோமேஸ்வரர் டெம்பிள் தான். அங்கேயும் இவங்க உள்ள ஒரு ஓரமாக இருந்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கலை. அங்கே உள்ள கோயிலில் இருக்க குருக்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். இவன் என்ன ஒரு சாது, ஒரு சிஷ்யன்னு சொல்லி இங்கே வந்து படுக்கிறாங்க, எப்போ இங்கே இருக்காங்க, வேறு வேலை இல்லையான்னு சொல்லி இவங்கள விரட்ட பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க திருப்பியும் போகிறாங்க. இப்போ ஒருத்தர் 2 பேராக போல் 200 பேரோடு சேர்ந்து போகிறாங்க. அங்கே போய் மெடிடேஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் போகிறாங்க. அதாவது பழைய கர்மா கணக்குகளையெல்லாம் முடிக்கிறதுக்காக போகிறார். அதாவது இப்போ நமக்கு சனி தசை ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஜோல்சியனை போய் பார்க்குறோம். அவங்க என்ன, நீ அங்கே போயிட்டு வா, இந்த பரிகாரம் பண்ணு, எள்ளு விளக்கு போடு, உடல் ஊனமற்றவருக்கு தான தர்மம் பண்ணு, காக்காவுக்கு சோறு வை, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? திருநள்ளாறு போயிட்டு வா, அப்படிலாம் பரிகாரங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி சத்குருவாக நினச்சிக்கிட்டாரு. அங்கே போகணும், இந்த கர்ம கணக்குகளை முடிக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து மெடிடேட் பண்ணணும். அங்கே இத்தனை பேர் போய் சத்குரு வந்து நான் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும்னு நல்லா சொல்லும்போது அங்கே இருக்க குருக்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை. ஆனால் அது ஒரு விதத்தில் கரெக்ட். அவங்க குருக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிராமின் கிடையாது, நீங்கள் பிராமணால் அல்லாத இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போக முடியும், உங்களால் உள்ளே வர முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்ட், அவங்க சொன்னதில் தப்பு இல்லை. ஏன்னா எல்லா கோவில்லையும் இப்போவும் அப்படி தான். வெளியிலேருந்து சாதாரணமாக ஒரு ஆள் வந்து எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கர்ப்ப கிரகத்தில் கறி நான் வந்து பூஜை பண்ணுறேன்னா எந்த கோயிலில் விடுவாங்க? யாருமே விட மாட்டாங்க தான். அதில்
அந்த அந்த ட்ரஸ்ட் மெம்பர் ஒருத்தர் சத்குருவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஆனால் அந்த குருக்கள் உள்ளே இருக்க குருக்கள்லாம் அடியோட போக சொல்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே ரொம்ப பெரிய வாக்குவாதம், சண்டையெல்லாம் வருது. இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க பாரதி. ஏன்னா இதே கோவிலில் போன ஜென்மத்துலேயும் இதே மாதிரி சண்டை வந்திருக்கு. இவங்கள விரட்டி அடிக்க பார்த்துருக்காங்க. அப்போ சத்குரு ஸ்ரீ பிரம்மாங்கிறது இப்போ இருக்க சத்குரு, அப்போ இருக்கிற சிஷ்யன்கிறது விபூதிங்கிற பேரில் இருந்த சிஷ்யன் தான் இந்த பாரதி. இப்போ பாரதி பார்க்கும்போது போன ஜென்மத்தில் நடந்த மாதிரியே இப்போவும் வருதே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அந்த குருக்களை பார்த்து திட்டுறாங்க. கடைசியில் டீட்டெயிலாக என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. அந்த குருக்கள்லாம் அந்த இடத்த விட்டே போகிறாங்க, ஓடி போயிடுறாங்க. 3 நாள் அவங்க வரவே இல்லை. அந்த 3 நாளும் இவங்க சந்தோஷமாக உள்ளே ஏறி சிவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி 3 நாள் அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு விஷயம். இது நமக்கு தெரிஞ்சு 3ஆவது தடவையாக கடப்பாவுக்கு போகிறார். முதல்ல அவரும் விஜயமாக போனாங்க. அப்புறம் அவர் விஜய் பாரதியை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ 200 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் மெடிடேட் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருன்னா அவருக்காக இல்லை, அந்த தியானலிங்கத்தை நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணணுங்கிற ஒரே விஷயத்துக்காக. அது மட்டும் இல்லை, சத்குரு இன்னொரு ஒரு கதை சொல்கிறார். கதை சொல்கிறாருன்னா நிஜமாக நடந்த கதை, நடந்த விஷயம், கதையில் நடந்த விஷயம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேஷில் போபால்ங்கிற இடத்துல போஜ்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த போஜ்பூரில் ஒரு யோகி ஒரு தியானலிங்கம் பண்ணணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப முயற்சி செஞ்சார். அதோட கதையை தான் இங்கே சொல்கிறாரு திருப்பி. அதாவது அந்த யோகி 7 ஆண்களையும் 7 பெண்களையும் சேர்த்து இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி ஜாஸ்தி பண்ணி மெடிடேஷன் பண்ணி எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணி அந்த எனர்ஜியை தியானலிங்கத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் பண்ணி நிறைய இந்த சாதனைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பொட்டுன்னு ஒரு லேடி இறந்துட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் ஆயிடுச்சு. அது இந்த யோகிக்கு ரொம்ப வருத்தம். சரி, அவங்க வெற்றிடத்தை நானே நிரப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய எக்ஸ்ட்ராவாக சாதனைகள்லாம் பண்ணிகிட்ருக்கார். அப்படி பண்ணும்போது அந்த யோகியோட இடது பாதை வெட்டப்படுது. அது எப்படி வெட்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, அது புக்கில் எதுவுமே சொல்லலை. ஹிஸ் லெஃப்ட் ஃபுட் வாஸ் கட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அது அவரே கட் பண்ணாரா, அதோ அவர் பண்ண மாட்டார், வேறு யாராவது பண்ணாங்களா, அதோ ஆக்சிடெண்ட் ஆச்சா, கீழே விழுந்தாரா, அதெல்லாம் தெரியாது. எப்படியும் இடது கால் பாதம் துண்டிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவரோட இடகலை இனிமேல் வேலை செய்யாது. ஏன்னா இடகலை பிங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இடகலைங்கிறது சுஷும்னா நாடியோட இடது பக்கம் ஓடுற நாடி. அதோட ஆரம்பங்கிறது இடது கால் பெருவிரல் நுனியிலேருந்து ஆரம்பிக்கும் அந்த நாடி. அது இடதுகால் பெருவிரல் நுனியிலேருந்து ஆரம்பித்து மேலே ஏறி தொட வழியாக மூலாதாரம் போய் அந்த சுஷும்னா நாடியை சுற்றி சுற்றி பின்னி பிணைஞ்சு ஆக்ஞா சக்கரத்தில் சேர்ந்து ஆக்ஞா சக்கரத்திலிருந்து இடது நாசி துவாரத்தில் நிற்கும். அதுதான் இடகலையோட பொசிஷன். இப்போ கால் துண்டிக்கப்பட்டதுனால இடகலைங்கிற நாடி ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. அப்போ அதுவும் அவருக்கு ஒரு பெரிய அடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சரி அப்போது அந்த எப்படியாவது அந்த தியானலிங்கத்துக்கு எனர்ஜியை கொடுக்கணுன்னா 2 விஷயம் இருக்குது. யோகி இறக்கணும், அதாவது அந்த எனர்ஜியை மொத்தம் கொடுத்துட்டு அந்த யோகி அங்கேயே இறக்கணும், அது ஒரு விஷயம். 2வது, யோகி இறந்துட்டார்னா பாக்கி வேலையை யார் கம்ப்ளீட் பண்ணுவா? அதாவது பாக்கி இருக்க வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. தியானலிங்கத்துக்கு எனர்ஜி பகிர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த எனர்ஜியை லாக் பண்ணணும். எனர்ஜியை லாக் பண்ணால் மட்டும்தான்
அவங்களுக்கு அந்த எனர்ஜி அங்கேயே நிற்கும். இல்லாட்டினா அது லீக் ஆகிடும். அப்புறம் தியானலிங்கத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஓகேயா? அப்போது அதுக்கு வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறாரு. கடைசியில் என்னாச்சு, இந்த மெயின் யோகி எனர்ஜியை கொடுத்துட்டு அங்கேயே உயிரை விடுறார். உயிரை விடும்போது இந்த லாக் பண்ண வேலையை கொடுத்த யோகி இருக்கார்ல, அவர் லாக் பண்ண மறந்துடுறார். ஏன் மறக்கிறாருன்னா, தன்னோட சொந்த குரு தன் கண் முன்னாடியே இறக்கிறத பார்க்கும்போது அவரால் தாங்க முடியல. அதில் எனர்ஜியை லாக் பண்ண முடியாமல் அந்த எனர்ஜி லீக் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? தியானலிங்கத்தோட பிரதிஷ்டை முழுமை அடையவில்லை அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஓகேயா? இப்போவும் அந்த தியானலிங்கம் அங்கே இருக்குது. ஆனால் சரி, இப்போ போய் அதை ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சார் சத்குரு முதல்ல. ஆனால் அது இப்போது ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டிக்கு அடியில் இருக்குது. அதாவது பழைய தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி தோண்டி எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கேர் ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இப்போவும் அந்த தியானலிங்கம் ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி கேர் ஆஃபில் தான் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் நம்ம சும்மா போய் நான் இந்த உனக்கு ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம். சரின்னு இந்த தியானலிங்கத்தை பார்க்குறதுக்காக சத்குருவும் பாரதியும் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த லிங்கத்துக்கு போய் சேர்றதுக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதே சத்குருவுக்கு முதுகெலும்பில் பயங்கரமான வலி. அப்போ அந்த தியானலிங்கத்துக்கு இப்போவும் எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் படிக்கும்போது சரி நமக்கும் அந்த இடம்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது எனக்கு. என்ன பண்ணுறது? அதே மாதிரி பாரதிக்கும் அந்த எனர்ஜியோட தாக்கம் பயங்கரமாக புரியுது. ஒரு 3 நிமிஷம் அப்படி மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்கார்றாங்க கண்ணை மூடி. அதாவது சமாதி நிலைக்கு போகிறாங்க. ஒரு 3 நிமிஷம் சமாதி நிலையில் இருந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தோணுது, பாரதிக்கு தோணுது. ஆனால் 3/4 மணி நேரத்துக்கு மேலே சமாதியிலே இருந்ததுனால சத்குருவுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் அந்த யார், அதாவது இந்த நல்ல சாதனை பண்ண யார் அங்கே போனாலும் டக்குன்னு உயிர் உடம்புலேருந்து போயிடும். ஏன்னா அவ்வளோ பவர் அங்கே. அப்போ சத்குருவுக்கு பயம், ஐயோ இதுவும் இவங்களுக்கும் ஏதாவது ஆகிட போடக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஆக்ஞா சக்கரத்தில் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணி அவங்கள நினைவுக்கு திருப்பி கொண்டு வர்றார். அப்போது அதாவது இந்த தியானலிங்கத்தை உருவாக்கணுங்கிறது எத்தனையோ பேரோட ஆசை. இது இந்த 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 தியானலிங்கத்தை உண்டாக்குன இந்த விஷயம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம். ஓகேயா? அப்போது எத்தனையோ வருஷங்களாக ஆண்டாண்டு காலமாக நிறைய யோகிகள் மனித குலத்துக்கு ஒரு தியானலிங்கம் செஞ்சு வச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. யாராலையும் அதை செய்ய முடியல. இப்போ இது சத்குருவோட கடைசி அட்டம்ப்ட். கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ண பார்க்குறாரு. இந்த ஜென்மத்தில் அவரால் பண்ண முடிஞ்சது, இல்லாட்டினா முடியவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறார். ஓகேயா? ஸோ இங்கே இதோட நிறுத்திக்கிறேன். பாக்கியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.